ஹாய், நல்லது பேசுவோம் நல்லது நடக்கும் சோபிலட்டி யூடியூப் சேனல். நான் உங்க சோபிகா. இப்போ என் கையில என்ன இருக்கு தெரியுமா? டடடன்! இது வெள்ளரிக்காய். ஸோ ஏன் இன்னைக்கு வெள்ளரிக்காய் கையில் எடுத்திருக்கேன்னா, எனக்கு ரொம்ப வெள்ளரிக்காய் பிடிக்கும். அது எதுக்காக அப்படின்னா, வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த்துக்கு நன்மைகள் இருக்கு. அதுல முக்கியமா சொல்லட்டா, டெய்லி நம்ம உணவுல வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா, அதுவும் 3 வேளை சாப்பாடுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான நோய்கள்ல இருந்து நமக்கு விடுதலை தருது. முக்கியமா அதுல கேன்சர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வெள்ளரிக்காய் எவ்வளவு நல்லது தானே. அது மட்டும் இல்லைங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்ல, இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப பளபளன்னு இருக்குமா. சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணணும், ஓகேவா? அப்புறம் வேற என்ன, இந்த வெள்ளரிக்காய்ல 95% நீர் சத்து இருக்குங்க. இதனால நம்ம வெயில் காலத்துல இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க எல்லா உஷ்ணமும் போய் செம்மையா குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி கண்ணுல வச்சோம்னா கண்ணுக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் வெள்ளரிக்காய் பத்தி. என்னன்னா, இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடறதுனால நம்ம உடம்புல இருக்க எல்லா எடையுமே குறைக்குமாங்க. சோ இது இம்பட்டமான ஒரு விஷயம் தானே. அது மட்டும் இல்லாம வெள்ளரிக்காய் கடிச்சு சாப்பிட்டா, ஐயோ, வாய் துர்நாற்றம் கூட போகுமா. அப்ப எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இந்த வெள்ளரிக்காயில இருக்கு. அதனாலதான் நான் டெய்லி இந்த வெள்ளரிக்காவை அதுவும் நீட்டா சுத்தமா கழுவி தொடச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோ உங்க யாருக்கெல்லாம் வெள்ளரிக்காய் பிடிக்குமோ நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லணும், ஓகேவா? டெய்லியும் மறக்காம எல்லாரும் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, சரியா? நிறைய நல்லது இருக்கு.